Dear students, I am Manogar. In the video நம்ம பார்க்க போறது 12th Maths chapter 7 exercise 7.6ல question number 2. Question read பண்றேன் பாருங்க. Find the intervals of monotonicities and hence find the local extremum for the following function அப்படினு சம்ல கொடுத்திருக்காங்க. கொடுத்து 5 subdivisionல function கொடுத்திருக்காங்க. இந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம intervals of monotonicity-யும் local extremum என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ மோனோட்டோனிசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படினாலே நம்ம கொடுத்துக்க ஃபங்க்ஷனை ஒரு தடவை என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ பாருங்கள் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ பவரில் வந்து கியூப் இருக்குது. அப்போ பவரை முன்னாடி கொண்டு வரும்போது 2 × 3 ஆல்ரெடி இங்கே 2 இருக்கிறதுனால 2 × 3 6. அப்போ 6x பவர்லேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 3லேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணால் 2. அப்போ 2x இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 6x² கிடைக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பவரில் 2 இருக்குது. பவர் முன்னாடி கொண்டாறேன். அப்போ இங்கே 3 இருக்கிறதுனால 3 × 2 6. எக்ஸ் பவர் 2லேருந்து ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? 1 தான் கிடைக்கும். அதனால் 6x வச்சுக்கிறேன். மைனஸ் 12 × எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ × 1 கிளியர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f dash of x equal to 6x² + 6x - 12 கிளியர். இப்போ நான் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறேன். சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக என்ன செய்றேன், சிம்ப்ளை பண்ணுறேன். இதில் காமனாக எதை வெளியே எடுக்கலாம்னா 6 வெளியே எடுக்கலாம். 6 வெளியே எடுக்கும்போது 6x² + x - 2 6 காமனாக வெளியே எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த டேர்ம் பாருங்கள், இது x² x கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால இதை ஃபேக்டரேஷன் மெத்தடில் இன்னும் என்ன செய்ய போகிறேன், சிம்ப்ளை பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள் இந்த டேர்ம் மட்டும் பண்ணுறேன், 6 பண்ணல, இந்த டேர்ம் மட்டும் பண்ணுறேன். அப்போது இது x² முன்னாடி 1 இருக்குது. இந்த 1 கொண்டு -2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது -2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் -2, மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும், எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் 1 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 1 × 2, 1 × 2 மல்டிப்ளை பண்ணால் 2, நம்மளுக்கு இங்கே -2 கிடைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே வந்து மைனஸ் போடுறேன். -1 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது -2, -1 × 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருது, 1 கிடச்சிருது. அப்போ நம்ம இங்கே என்ன டேர்ம் எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறதுனால நான் நினச்சிறேன் 6 ஃபஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணிடுறேன். 6 இந்த டேர்ம் மட்டும் நான் ஃபேக்டரேஷன் மெத்தடில் நினச்சிறேன் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அப்போ பாருங்கள் x - 1 இங்கே +2 இருக்கிறதுனால x + 2 அப்படின்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். கிளியர். இப்போ இதை வந்து நினச்சிட்டேன் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி சிம்ப்ளை பண்ண வேல்யூ நினச்சிருக்கேன், எடுத்துருக்கேன். இதான் எதுனா சிம்ப்ளை பண்ண வேல்யூ. கிளியர். இப்போ f dash of x equal to 0 அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இதுதான் கண்டிஷன். f dash of x equal to 0. அப்போது f dash of x நம்மளுக்கு என்ன இருக்கு பாருங்கள், 6x - 1 x + 2 = 0. f dash of x வேல்யூ அப்படி இங்கே காப்பி பண்ணியிருக்கேன், ஈக்குவல் டு 0ன்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 6 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடில் போகும்போது கீழே வந்துடும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ என்ன ஆயிரும், 0ன்ட்டு ஆகிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், x - 1 x + 2 = 0. இந்த டேர்ம் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்போ x - 1 = 0, அதுமாதிரி x + 2 = 0. இதில் வந்து x வேல்யூ கண்டுபிடிக்கும் போது -1 அந்த சைடு போகும்போது x = 1. அதே மாதிரி பாருங்கள் x + 2 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், -2 கிடைக்கும். அப்போ x = -2. அப்போ நமக்கு 2 கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்குது. ஒன்று வந்து x = 1, இன்னொன்று வந்து என்னது x = -2. இப்போ நான் ஒரு நம்பர் லைன் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். நம்பர் லைனில் -∞ to +∞ எடுத்துக்கிறேன். கிளியர். இப்போ இந்த எக்ஸ் இந்த வேல்யூவை வந்து என்ன சின்ன இதில் மார்க் பண்ண வைப்பேன். -2 வந்து இந்த எக்ஸ் பக்கத்தில் -∞ பக்கத்தில் மார்க் பண்ணிடுறேன், -2. அதுமாதிரி இந்த 1 வந்து இந்த சைடு மார்க் பண்ணுறேன். கிளியர். இப்போ நம்ம இன்டர்வல்ஸ் ஆர் எடுக்கணும். இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டோனிசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டர்வல்ஸ் ஆர் அப்படின்ட்டு எடுக்கும்போது பாருங்கள், இன்டர்வல்ஸ் ஆர் -∞ to -2 ஒரு இன்டர்வலாக எடுத்துக்கிறேன். -∞, -2ன்றத ஒரு இன்டர்வல். அதேமாதிரி -2 to 1 வந்து என்ன செய்கிறேன், இன்னொரு இன்டர்வலாக எடுத்துக்கிறேன். -2, 1. அதேமாதிரி 1, ∞. 1, அப்போ நமக்கு எத்தனை இன்டர்வல் கிடைக்குன்னா 3 இன்டர்வல் கிடைக்குது. ஒன்று -∞, -2, ரெண்டாவது -2, 1, அடுத்த 1, கிளியர். இப்போ இந்த இன்டர்வலில் இருந்து நம்ம மோனோட்டோனிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன இன்டர்வல் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதை காப்பி பண்ணுறேன். -∞, -2 இது ஒரு இன்டர்வலாக எடுத்துருக்கோம்.
ஆமாம் -2, 1ன்றது ஒரு இன்டர்வலாக எடுத்திருக்கோம். அடுத்தா பண்ணது 1, அப்படின்றது இன்னொரு இன்டர்வலாக எடுத்திருக்கோம். அதை அப்படி காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ வேல்யூஸ் எக்ஸ் அப்படின்னும் போது பாருங்கள், இந்த -∞ to -2ன்றது வந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல் போது இதுக்கு இடையில தான் ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ -∞க்கும் -2க்கும் இடையில ஒரு வேல்யூ எடுக்கணும் அப்படின் போது நான் எந்த வேல்யூ எடுக்கிறேன்னு பாருங்கள், -3 எடுக்கிறேன். சரியா, இந்த -3யை அந்த எக்ஸுக்கு பேர் அப்ளை பண்ணுறேன். அப்போ -3. அதே மாதிரி இந்த இன்டர்வல் -2 to 1க்குள்ளே பாருங்கள், -2 to 1க்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ நான் எந்த வேல்யூ எடுக்கிறேன்னா 0 எடுக்கிறேன். எக்ஸுக்கு வேலை என்ன வேல்யூ எடுக்கிறேன், 0. அப்போ 0. அதே மாதிரி இங்கே 1, அப்படின்ற இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வலில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வேல்யூ 1 தவிர்த்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா 2 எடுக்கிறேன். கிளியர். இந்த வேல்யூ எடுத்தால் தான் சிம்பிளை பண்ண ஈஸியாக இருக்குன்றதுக்காக வச்சுருக்கேன், இந்த 2 எடுத்திருக்கேன். இப்போ f' நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்க வேல்யூ வந்து 6x - 1 x + 2 அப்படின்ட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் எக்ஸுக்கு பதிலாக நினச்சிப்பேன் இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன். நம்ம பாருங்கள், 6 ஆல்ரெடி இருக்குது. 6 எக்ஸுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ணுறேன். -3 - 1. அதே மாதிரி -3 + 2. கிளியர். இப்போ இதில் வேல்யூ தான் முக்கியம் கிடையாது. இதில் பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்றதை மட்டும் தான் நினச்சணும். அந்த f'(x)ல் எக்ஸ் வேல்யூ போட்டு பார்க்கணும். அப்போ பாருங்கள், -3 - 1 போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, -4. அப்போ 6 × -4. அதே மாதிரி இங்கே -3லேருந்து +2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். இப்போ எல்லாமே மல்டிப்ளைல இருக்கிறதுனால மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ பாருங்கள், 6 × 4 அப்படின்போது 24. மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆகிறதுனால இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. என்ன வேல்யூ கிடைக்கும், பாசிட்டிவ். அப்போ சைன் ஆஃப் f'(x)ல் வந்து அதனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ்னு கிடைக்குது. கிளியர். அதே மாதிரி எக்ஸுக்கு வேலை 0 அப்ளை பண்ணுறேன். 0 அப்ளை பண்ணும்போது 6, எக்ஸுக்கு வேலை 0 அப்ளை பண்ணும்போது 0 - 1 0 + 2. கிளியர். f'(x)ல் எக்ஸுக்கு பதிலாக நினச்சிருக்கேன் 0 அப்ளை பண்ணியிருக்கேன். 0 அப்ளை பண்ணும்போது பாருங்கள், 6 - 1 அதே மாதிரி +2. இவை எல்லாமே மல்டிப்ளைல இருக்கிறதுனால என்னது, இதனுடைய வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸில் கிடைக்கும். -12. அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கிறதுனால இதை நெகட்டிவ்ன்ட்டு எடுத்துக்கிறேன். சரியா. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணும்போது பாருங்கள், 2 அப்ளை பண்ணுறேன். f'(x)ல் 6, எக்ஸுக்கு வேலை 2 அப்ளை பண்ணும்போது 2 - 1 அது மாதிரி 2 + 2. அப்போ 2 - 1 அப்படின்போது 1, 2 + 2 அப்படின்போது 4. அப்போ 6 × 4 24. நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். சரியா, பாசிட்டிவ். இப்போ மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்கணும். மோனோடோனிசிட்டி அப்படின்போது பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னாலே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அது இங்கே பாசிட்டிவ் வந்திருக்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். கிளியர். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வலில் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வந்திருக்கிறதுனால ஒரு ஆரோ டயக்ராம் போட்டு விடுறேன். இந்த ஆரோ டயக்ராம் எதுக்குன்னா நமக்கு லோக்கல் மினிமமாக மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஆரோ இந்த மாதிரி காட்டிடுறேன். இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அடுத்த பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்படி சடனாக நினச்சதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ இந்த 2 இன்டர்வலுக்கு, இந்த மேலே கொடுத்துருக்க அந்த 2 இன்டர்வலுக்கு நான் நினச்சிருக்கேன், அந்த டயக்ராம் வந்து நினச்சிருக்கேன், காட்டியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த 2 இன்டர்வலுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். -2, 1க்கும் 1, இன்டர்வலுக்கு நான் எடுக்கிறேன். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்போது இந்த ஆரோ டயக்ராம் காட்டுறேன் பாருங்கள். டிக்ரீசிங் அப்படின்போது குறையுது. அப்போ இந்த மாதிரி ஆரோ இப்படி கீழ் நோய் காட்டிக்கிறேன். அதுமாதிரி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்போது இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி என்ன செய்கிறேன், ஆரோ டயக்ராம் காட்டிக்கிறேன். இந்த ஆரோ டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகும்னா மினிமம் வேல்யூவா மேக்ஸிமம் வேல்யூவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யும், யூஸ் ஆகும். கிளியர். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இன்டர்வல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 இன்டர்வலில் சைன் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து என்ன செய்திருக்கு, நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு. கிளியர். எதில், f'(x)ல். அப்போ நான் அதை அப்படி எழுதுகிறேன், f'(x) சேஞ்சஸ் ஃப்ரம் எங்கேருந்து சைன் சேஞ்ச் ஆகிருக்கு, பாசிட்டிவ்லேருந்து தான் நினச்சிருக்கு, நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் த்ரோ x = பாருங்கள், இந்த 2 இன்டர்வல் தான் எடுத்திருக்கேன். இந்த 2 இன்டர்வல் வச்சு தான் சைன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு எடுத்திருக்கேன். இந்த 2 இன்டர்வல்லையும் காமனாக உள்ள எக்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது
இதிலே -2 இருக்குது, இங்கே -2. அப்போ x ஈக்குவல் டு -2 அப்படின்னு தான் எடுக்கணும். சரியா? ரெண்டுலேயும் காமனாக உள்ள எக்ஸ் வேல்யூ எடுக்கணும். அப்போ எக்ஸில் -2 இங்கே -2 இருக்கிறதுனால நினச்சிறேன் x ஈக்குவல் டு -2. சரியா? அப்போ -2 எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு இன்டர்வலில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏரோ டயக்ராம் வந்து எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகணுமோ அவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கிறதா நினச்சது டிகிரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் மேக்ஸிமம் எவ்வளோ போகணுமோ அவ்வளோக்குள்ளே நினச்சது இந்த ஏரோ டயக்ராம் நமக்கு அப்படியே காட்டுது. எவ்வளோக்குள்ளே மேக்ஸிமம் போகணுமோ அவ்வளோக்குள்ளே போய்ட்டு தான் நினச்சது டிகிரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? மேக்ஸிமம். அப்போ x ஈக்குவல் டு -2 அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். கிளியர்? அப்போ நான் இந்த x ஈக்குவல் டு மைனஸ் வந்து நான் எப்படி எடுக்கணும்னா லோக்கல் மேக்ஸிமம் எடுக்கிறேன். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் அட் x ஈக்குவல் டு -2. எக்ஸுக்கு பதிலாக நான் -2 அப்ளை பண்ணும்போது, புரியுதா? எக்ஸுக்கு பதிலாக -2 அப்ளை பண்ணும்போது எதுலன்னா ஃபங்க்ஷன் f(x)ல் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். கிளியர்? இப்போ f(x)ஐ கைட் பண்ணுறேன். f(x) ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12x. இது சம்மில் கொடுத்துருந்த ஃபங்க்ஷனை அப்படி கைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நினச்சி போகிறேன் -2 அப்ளை பண்ண பார்ப்பேன். -2 அப்ளை பண்ணும்போது பாருங்கள் f(-2) ஈக்குவல் டு 2 × -2 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 -2 ஹோல் ஸ்கொயர் -12 × -2. எக்ஸுக்கு பதிலாக நினச்சிருக்கேன், அப்படி -2 அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுறேன் பாருங்கள். f(-2) ஈக்குவல் டு 2 × -8. 2³ அப்படின்போது 8 மைனஸ் வந்து என்ன செய்யும், இங்கே மேலே பவரில் வந்து ஆட் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் கண்டிப்பாக வரும். -8 ப்ளஸ் 3 × -2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்போது +4 ஆயிரும். ஏன்னா பவரில் வந்து ஈவன் நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது +24. அப்போ f(-2) ஈக்குவல் டு -16 + 12 + 24. இப்போ 12 24 ஆட் பண்ணால் 36. 36லேருந்து -16 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா f(-2) ஈக்குவல் டு 20. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 20 அட் x ஈக்குவல் டு -2. எக்ஸுக்கு பதிலாக நான் -2 அப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கி? லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 20 கிடைக்குது. கிளியர்? இப்போ அடுத்த ரெண்டு இன்டர்வல் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த அடுத்த ரெண்டு இன்டர்வல் எடுக்கும்போது இதில் சைன் வந்து நெகட்டிவ்லேருந்து நினச்சது பாசிட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ f(x)ல் வந்து நம்ம நினச்சோம் நெகட்டிவ்லேருந்து சைன் வந்து நினச்சது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும்போது அதோடைய எக்ஸ் வேல்யூ காமனாக உள்ள எக்ஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது இதுலேயும் 1 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது. அதனால x ஈக்குவல் டு நினச்சணும் 1 எடுக்கணும். கிளியர்? அடுத்தா பாருங்கள், இந்த ரெண்டு இன்டர்வலில் நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி லோக்கல் மினிமமாக மேக்ஸிமான்ட்டு எப்படி பார்க்கணும்னு பார்க்கும்போது நான் பாருங்கள் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங். அப்போ டிகிரீசிங்னா வேல்யூ குறைஞ்சிட்டே வருது. எவ்வளோக்குள்ள மினிமம் வருமோ அவ்வளோக்குள்ள மினிமம் வந்துட்டு தான் நினச்சிது அதுக்கடுத்தாப்புறம் ரைஸ் ஆகுது. அப்போ அந்த x ஈக்குவல் டு 1 ரெண்டுலேயுமே காமனாக உள்ள எக்ஸ் வந்து 1 எடுத்துருக்கோமோ அப்போ அந்த 1ன்றது லோக்கல் மினிமம் அப்படின்ட்டு எடுத்துக்கிடணும். கிளியர்? சொல்ல புரியுதா? டிகிரீசிங் அப்படின்னாலே என்ன பாருங்கள் குறைஞ்சிட்டே வருது. எவ்வளோக்குள்ள மினிமம் வருமோ அவ்வளோக்குள்ள மினிமம் வந்துட்டு தான் இருக்கிறது ரைஸ் ஆகுது. அப்போ இந்த x ஈக்குவல் டு 1ன்றதை நம்ம என்ன செய்யணும், லோக்கல் மினிமம்ட்டு எடுத்துக்கிடணும். அப்போ நான் இப்போ அடுத்த கண்டிஷன் அப்படி காய் பண்ணுறேன் பாருங்கள். f(x) சேஞ்சஸ் ஃப்ரம் negative to positive through x ஈக்குவல் டு 1. ரெண்டுலேயுமே காமனாக உள்ள இன்டர்வலில் x உடைய வேல்யூ என்னது 1 இருக்கிறதுனால x ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த டயக்ராத்தை வச்சு சொன்னேன், ஆரோ வச்சு சொன்னேன் லோக்கல் மினிமம் அப்படின்னு சொன்னேன். அப்போ x ஈக்குவல் டு 1ன்றது என்னது லோக்கல் மினிமம். அப்போ லோக்கல் மினிமம் அட் x ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு பதிலாக நான் 1 அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். எதில்? ஃபங்க்ஷனில். அப்போ ஃபங்க்ஷன் அப்படி காய் பண்ணுறேன். f(x) ஈக்குவல் டு 2x³ ப்ளஸ் 3x² மைனஸ் 12x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ f(1) ஈக்குவல் டு 2 × 1³ ப்ளஸ் 3 1² மைனஸ் 12 × 1. இப்போ 2 ப்ளஸ் 3 மைனஸ் 12. 5லேருந்து -12 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா -7. அப்போ f(1) ஈக்குவல் டு என்ன கிடைக்குது -7. அப்போ இந்த -7ன்றது வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ
ஈக்குவல் டு -7 at x ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், லோக்கல் மினிமாலி கிடைக்கும். அதனுடைய வேல்யூ வந்து -7. இதான் ஆன்சர். தேங்க்யூ.